கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 கொரிந்தியர் அதிகாரம் 1 வசனம் 6. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதலடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வந்தாலும் சமாதானம் வந்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் நிறைவாக தந்து அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்துவார். 2 கொரிந்தியர் 1:4 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வருகும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நமக்கு தருகிற ஆறுதலினாலே நமக்கு வருகிற உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாவற்றிலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உலக மனிதர்களை நாம் பார்க்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு தவறான முடிவுகளை தேடுகிறார்கள். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகள் நம்மை துன்பப்படுத்தினாலும் நெருக்கினாலும் நாம் அதை சகித்து நாம் அதிலே ஜெயம் பெற்றிருக்கின்றோம். அது நம்முடைய பலத்தினால் உண்டாகிறதல்ல, கர்த்தர் நமக்கு தருகிற ஆறுதலினால் கர்த்தருடைய பலத்தினால் நாம் அதை மேற்கொள்ள முடிகிறது. கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய உபத்திரவங்களிலும் நாம் சமாதானத்தோடு இருக்கும் வேளைகளிலும் எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆறுதலை தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதல் அடைந்தாலும் உபத்திரவப்பட்டாலும் அது நம்முடைய இரட்சிப்புக்கு ஏதுவாகும்படி நாம் அதை சகித்து நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தருடைய பலத்தினாலே கர்த்தர் தருகிற அந்த இரட்சிப்பு நமக்கு ஆறுதல் செய்கிறது. யாக்கோபு 1:2-3 வசனங்களில், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தரை முறுமுறுத்து கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு பொறுமையோடு காத்திருந்து கர்த்தருடைய பலத்தினாலே அதை மேற்கொள்வோமானால் அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். மாறாக பிரச்சனைகள் வந்தவுடன் கர்த்தரை முறுமுறுத்து கர்த்தரை விட்டு விலகுவோமானால் அது உபத்திரவமாக மாறிவிடும். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பலத்தை பெற்று அவர் ஆறுதலினாலே திருப்தியாவோம். அவர் நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி நம்மை ஆறுதல் அடைய செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மையாய் வாழ உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய ஆறுதலினாலே நீர் எங்களை திருப்தியாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.